அமர்ந்துட்டே பேசலாம்னு நினைக்கிறேன். வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் எனது தமிழ் மரபு அறக்கட்டளை செயற்குழுவின் சார்பில் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செழியன் அவர்கள் வந்திருக்கின்றார் என்பது நமக்கெல்லாம் சிறப்பு சேர்க்கின்ற ஒரு மிக முக்கியமான விஷயமாக அமைகின்றது. அத்தோடு நமக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காகவும் திரு செந்தில் தோட்டமான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே காலதாமதமானதால் முதலில் வாழ்த்துறை என்பது வழங்கப்பட்டு விட்டது. அது பரவாயில்லை, சிறு சிறு மாற்றங்களை நாம் செய்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் நமது தேவைக்கு ஏற்ப நாம் காலையில் அருமையான ஒரு தொடக்க விழாவை நாம் அனுபவித்தோம். இப்பொழுது மீண்டும் நமது நிறைவு விழா, இதுவும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு விழாவாக அமைகின்றது. தமிழ் மரபு அறக்கட்டளை என்பது ஆய்வுத்தரம் சற்றும் குறையாத ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மரபு அறக்கட்டளையின் நோக்கம். அதற்காகத்தான் காலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்திருந்தார்கள். தற்சமயம் நிறைவு விழாவிற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தமிழ் சூழலில் மிக மிக தேவையானது என்பது, தற்சமயம் தேவையானது என்பது ஆய்வுத்தரம். உணர்வுபூர்வமான தேவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து எதையும் மிகைப்படுத்தி பேசியே நமது வரலாற்றை நாம் இழந்து விட்டோம். ஆரம்ப காலம் தொட்டு பல்வேறு காரணங்களை நாம் சொல்கின்றோம். வரலாற்றை நாம் தொலைத்ததற்கு பல்வேறு வகையில் நாம் வரலாற்றை தொலைத்துக் கொண்டே இருக்கின்றோம். அதை தற்சமயம் நமது சிந்தனை அனைத்தையுமே முற்றும் முழுவதாக எடுத்துக்கொண்டிருப்பது கேளிக்கை நிகழ்வுகள் தான். கேளிக்கை நிகழ்வுகளும் மேம்போக்கான பேச்சுக்களும் தான் நமது உண்மையான ஆய்விலிருந்து நம்மை தூரம் தூரம் செலுத்திக் கொண்டே இருக்கின்றன. அதனை மாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ் மரபு அறக்கட்டளையின் நோக்கம். முதலில் கூறியது போல, மீண்டும் சொல்றது தவறில்லை, தமிழ் மரபு அறக்கட்டளை 2001ஆம் ஆண்டு தொடங்கினோம். அதாவது 1999 அந்த காலகட்டத்தில் மதுரை திட்டம் என்ற ஒரு திட்டம் ஒன்று தொடங்கப்பட்டு அது தட்டச்சு என்பது மட்டுமே இருந்த ஒரு சூழலில், அது தவறுகள் எழலாம் என்ற ஒரு கருத்தாக்கம் வந்த ஒரு சூழலில் நாங்கள் தமிழ் மரபு அறக்கட்டளை அப்படியே அசலை எப்படி கணினி தொழில்நுட்பத்தை கொண்டு நாம் சேமித்து வைக்க முடியும், அதனை நீண்ட காலத்துக்கு பாதுகாக்க முடியும் என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் திட்டமிட்டோம். அந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய ஓராண்டுகள் அந்த வரையறையை செய்து 2001ஆம் ஆண்டு மலேசியாவில் நடைபெற்ற கணினி உத்தமர் நிகழ்ச்சியில், அந்த கருத்தரங்கில் ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், அதில் நாங்கள் இந்த கருத்தாக்கத்தை முன்வைத்த போது அதற்கு மிகுந்த வரவேற்பு கேட்டியது. ஆனால் ஒரு தனிநபர்கள் அல்லது ஒருவர் இருவர் என்பது எப்படி சாத்தியமாகும் என்று நானும் கண்ணனும் யோசித்த போதுதான் நண்பர்கள் வந்து சேர்ந்தார்கள். பல நண்பர்கள் வந்து சேர்ந்தார்கள். பலரும் தனியார் துறையிலும் பேராசிரியர்களாகவும் கல்வி அமைப்பிலும் ஆசிரியர்களாகவும் இருக்கின்ற நண்பர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில். எனக்கு தமிழ்நாடு என்பது புதிது அந்த காலகட்டத்தில். ஆகவே தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ் மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றே எனக்கு 3 ஆண்டுகள் எடுத்தது. அந்த 3 ஆண்டுகளும் எனது அலுவலக நேரத்தில் நேரம் இருக்கும் போது கிடைக்கின்ற 30 நாள் விடுமுறையில் ஒவ்வொரு முறையும் நான் ஒவ்வொரு ஆண்டும் வந்து தமிழ்நாட்டின் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் பயணித்து தமிழ் மக்களையும் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு கிராமத்தையும் புரிந்து கொள்ளும் முயற்சி தொடங்கினேன். அப்பொழுதுதான் எனக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டின் தமிழ் மொழியின் தமிழ் வரலாறு என்பது என்ன என்பதை எனக்கு புரிய ஆரம்பித்தது. குடும்பங்களில் நாம் அறிமுகம் செய்து கொள்கின்ற தமிழர் வரலாறு அல்லது பண்பாடு என்பது ஒரு சமூகத்தின் பண்பாடாகவே அமைந்து விடுகிறது. அது ஒரு இனத்தின் பண்பாடாக அமைவதில்லை. ஏனென்றால் தமிழ்நாடு என்பது பல 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 குட்டி குட்டியான பல்வேறு சமூகங்கள் நிறைந்த ஒரு கூட்டமைப்பு போன்றது. அதன் ஒவ்வொரு சமூகத்தின் சிறப்புகளுமே பாதுகாக்கப்பட வேண்டியவை, ஆவணப்படுத்தப்பட வேண்டியவை. அவற்றை நாம் சிறப்பித்து கொண்டாடப்பட வேண்டுமா என்றால் அது தமிழ் மரபு அறக்கட்டளையின் நோக்கம் அல்ல. ஆனால் ஒவ்வொரு மரபுகளும் பல்வேறு வகையில் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆவணங்களாக, காகித ஆவணங்களாக அல்லது சிற்பங்களாக, அறிக்கைகளாக, இதழ்களாக எத்தனை விஷயங்கள் தமிழரின் பண்பாட்டை ஆவணப்படுத்தி இருக்கின்றனவோ அவை அனைத்துமே நாம் மின்னுலகில் பாதுகாத்து அவற்றை ஆய்வுக்கு வழங்க வேண்டும் என்பது தமிழ் மரபு அறக்கட்டளையின் நோக்கமாக இருந்தது. இப்பொழுது மன்னர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இன்று கூட நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். எத்தனை கல்வெட்டுகள் இருக்கின்றன, எத்தனை கல்வெட்டுகள் உடைந்து போயின, எத்தனை கல்வெட்டுகள் காணாமல் போயின. ஆக இப்படிப்பட்ட செய்திகள் இருப்பதால் நமக்கு யார், எந்த மன்னருக்கு பிறகு யார் வந்தார், அவருடைய ஆட்சி நிலப்பரப்பு என்ன, அதில் கிடைக்கின்ற செய்திகள் என்ன என்று தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனைமங்கலம் லேடன் செப்பேடுகள் பற்றிய செய்தி வரும் வரைக்கும் நமக்கு சோழ மன்னர்களின் பரம்பரை பற்றிய சரியான தெளிவு நமக்கு கிடைக்காது. நெதர்லாந்தில் தற்சமயம் இருக்கின்ற இந்த லேடன் செப்பேடு நமக்கு ராஜராஜன் பற்றி பார்த்தால் பல தகவல்களை சொல்வதோடு அவர்களுக்கு முன்னே இருந்த அவர்கள் தாத்தா பாட்டன் என்ற செய்திகளை நமக்கு வழங்குகின்றது இல்லையா? ஆனால்
இது மட்டுமே நமக்கு முழுமையான செய்தியாக அமைந்து விடுமா என்றால், தமிழர்கள் நாம் தமிழ் ஆய்வாளர்கள் நாம் சந்திக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், நமக்கு நிறைய தகவல்கள் ஆவணப்படுத்தப்படாமல் இருக்கின்றதை பார்க்கின்றோம். அங்கு ஒரு புள்ளி, இங்கு ஒரு புள்ளி, இங்கு ஒரு தகவல், அங்கு ஒரு தகவல் என்று கிடைக்கின்றது. கிடைக்கின்ற அந்த தகவல்கள் எல்லாம் நாம் ஒரு கோட்டில் கொண்டு சேர்த்து அவற்றை பார்த்து இதுதான் வரலாறா என்பதில் நாம் தட்டுத்தடுமாறிக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் இடையிடையே யாரோ வந்து பற்பல கற்பனைவாதங்களையும் புராணங்களையும் சொல்லி இவையெல்லாம் நமக்கு நடந்தவை என்று மக்கள் மனதில் ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி ஏதோ ஒரு வகையில் திசை திருப்பிக் கொண்டிருக்கின்ற பல சவால்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு போராட்டத்துக்கு இடையே தான் தமிழ் மரபு அறக்கட்டளை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கின்ற சிற்பங்களையும் ஆவணங்களையும் தொழில்நுட்பத்தை கொண்டு நாம் அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும் என்பதை நாங்களும் செய்து கொண்டு, அதே சமயத்தில் தன்னார்வல தொண்டர்களையும் அழைத்துக் கொண்டு அவர்களோடு பயணித்து செய்து கொண்டு, அதே சமயத்தில் கல்லூரிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்து கொண்டு தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் தமிழ் மரபு அறக்கட்டளையின் பயணம் என்பது 24 ஆண்டுகள். நாம் பல திட்டங்களை நாம் இதுவரை செயல்படுத்திய திட்டங்களை நாம் காட்டி முதலில் காணொலி வழியாக காட்டினோம். அவற்றை வலைப்பக்கத்தின் வழி நிச்சயமாக காணலாம். வருகின்ற இந்த ஆண்டில் தமிழ் மரபு அறக்கட்டளை 25வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கவிருக்கின்றோம். இந்த 25ஆம் ஆண்டு இன்று தொடக்கம் தமிழ் மரபு அறக்கட்டளையின் புதிய திட்டத்தை, இந்த ஆண்டிற்கான திட்டத்தை வகுத்திருக்கின்றோம். ஆக இந்த ஆண்டிற்கான திட்டம் நான் காலையில் குறிப்பிட்டது போல இந்த ஆண்டு முழுமையாகவும் தமிழ் மரபு அறக்கட்டளை தமிழ் தூது டாக்டர் சேவியர் தனிநாயகம் அடிகள் அவர்களது தமிழ் பணிகளை முன்னிலைப்படுத்துகின்ற வகையில் அமைகின்ற ஒரு நிகழ்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை கொண்டதாக அமையவிருக்கின்றது. தமிழ் தூது தனிநாயகம் அடிகளை ஏன் முன்னிலைப்படுத்துகின்றோம் என்றால், உலகில் அதாவது உலகம் முழுவதும் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை தேடி எடுத்து அவர்கள் பற்றிய தகவல்களை தேடி சேகரித்து அவற்றை ஆவணமாக்கி இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கின்ற முதல் ஆய்வாளர் என்றால் நமக்கு தனிநாயகம் அடிகள் அவர்தான். ஆக தனிநாயகம் அடிகள் அவர்கள் அந்த காலத்திலே ஏற்புரிய 80 ஆண்டுகள் காலகட்டத்திலேயே கூட பயணம் செய்து நமக்கு தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தார்கள், அவரது வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்ற தகவல்கள் எல்லாம் கொடுத்திருக்கின்றார். அவற்றை அறியாத பலர் இங்கே இருக்கின்றோம். விரல் விட்டு எண்ணிவிடலாம் அவருடைய செயல்பாடுகளை அறிந்தவர்களை பற்றி. ஆக அதை நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு பணி. இன்றைய காலகட்டத்தில் தமிழர்கள் எங்கே வாழ்கின்றார்கள் என்றால், தமிழ்நாட்டிலும் இலங்கையில் மட்டும் தானா, அல்லது கூட போனால் நம்ம மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் தானா என்றால் இல்லை. உலகின் எல்லா பகுதிகளும், அதாவது நம்ம நார்வேல இருக்கின்ற மிக 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 உயரமான பகுதிகள், மிக இங்கெல்லாம் மனிதர்கள் வாழ மாட்டார்கள் என்று நினைக்கின்றோம், அங்கே கூட தமிழர்கள் வாழ்கின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம். அவர்களுக்கு நாம் தமிழ் வரலாறை கொடுத்தே ஆக வேண்டும். தமிழ்நாட்டில் நாம் அடையாளத்தை கண்டுபிடிப்பது சுலபம். நான் ஒரு தமிழன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அயல் நாட்டில் வாழும்பொழுது நான் யார் என்று கேட்கும் பொழுது, நான் ஒரு நார்வேஜியன், நான் ஒரு ஜெர்மானியன் என்று ஒருவர் நமது நேபர்ஸ் சொல்லும் பொழுது, நான் ஒரு தமிழன் என்று நான் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நான் ஒரு தமிழன் என்றால் உன்னுடைய பண்பாடு என்ன என்றுதான் முதலில் கேட்பார்கள். ஏன்னா நீயும் மனிதன், நீ யூஆர் ஹோமோசேப்பியன், நான் ஒரு ஹோமோசேப்பியன் தான். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? உன்னோட கலர் உனக்கு டிஃபரெண்டா இருக்கா, உன் கண் வித்தியாசமா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் உன் பண்பாடு தான், அந்த மொழியும் பண்பாடு தான் நம்மை மாற்றுகின்றது. அது எனக்கு தெரியல என்று சொல்பவர்கள் தான் ஏற்கனவே 99.999 விழுக்காட்டினராக இருக்கின்றோம். ஆக இதை மாற்ற வேண்டும். வருங்கால சமுதாயத்திற்கு தமிழர் பண்பாடு என்பதை சரியாக சொல்ல வேண்டும். வெறும் உடை அலங்காரமும் நமது உணவும் வழிபாடு மட்டும் நமது பண்பாடு அல்ல. நமது வரலாறு தான் மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு எளிமையாக அமையும். ஆக இதனை கொண்டு சென்று சேர்ப்பதென்றால் நமக்கு தனிநாயகம் அடிகள் என்பவர் தேவை. புலம்பெயர்ந்த மக்களை கவனத்தில் கொண்டு அவர் செயலாற்றிய அந்த பணிகளை நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது இந்த ஆண்டில் கட்டாயமாக தேவை. உலகில் பல இடங்களுக்கு சென்ற அவர் தமிழுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும், ஆய்வுலகில் முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும் என்று விரும்பி தமிழ் ஆராய்ச்சி மாநாடு என்ற ஒன்றை உருவாக்கினார். ஆனால் அந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாடு என்பது இன்று சிதைந்து விட்டது. அது சிதைந்து போனாலும் சரி, நாம் மாணவர்களிடையும் ஆய்வாளர்களிடையும் ஆசிரியர்கள் மத்தியிலும் கூட இதை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பல்வேறு வகையான, அதாவது தமிழ் மரபு அறக்கட்டளை தான் நடத்த வேண்டும் என்பதல்ல, பல்வேறு வகையான உலக தமிழர்களுக்கான ஆய்வு மாநாடுகள் நடத்தப்பட வேண்டும். அதை பற்றிய பேச்சுக்களையும் நாம் இந்த ஆண்டு முழுவதும் செயல்படுத்த வேண்டும் என்பதும் தமிழ் மரபு அறக்கட்டளை திட்டம். அடுத்ததாக தமிழ் தூது தனிநாயகம் அடிகள் அவர்கள் உலகில் வெளியிடப்பட்ட, அதாவது உலகில் தயாரிக்கப்பட்ட அச்சு இயந்திரங்கள் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா, அவை மூலமாக வெளியிடப்பட்ட முதல் தமிழ் நூலை நமக்காக கண்டுபிடித்தவர்.
இந்தியா மட்டுமல்ல, ஆசியாவிலேயே முதலில் வெளிவந்த அச்சு நூல் என்றால் அது தமிழில் வந்த நூல் தான். தம்பிரான் வணக்கம் என்று அந்த நூல் தான். அந்த நூலை தேடி கண்டுபிடித்தவர் கார்டிலா, பிறகு ஃப்ளோரஸ் சாங்டம் மட்டுமல்லாமல் ஆர்டா டி லிங்குவா என்ற போர்த்துகீசிய தமிழ் அகராதி என்று பல பல நூல்களை தேடி கண்டுபிடித்து நமக்கு வழங்கியவர் என்பது தமிழ் தனிநாயகம் அடிகள் அவர்கள் தான். ஆக அவை பற்றியும் நாம் பேச வேண்டும். வரலாறு என்பது மக்கள் சார்ந்த வரலாறு. இன்றைக்கு காலையிலிருந்து அதை தான் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். மன்னர்கள் சார்ந்த வரலாறை மற்றவர்கள் பேசட்டும். நாம் அனைவருமே மனிதர்களுடைய சாதாரண மனிதர்களாகிய நம்முடைய வரலாறு, நமது மூதாதையருடைய வரலாறு, எப்படி நாம் புலம்பெயர்ந்தோம், எப்படி நாம் புதிய நிலத்தில் வாழ்ந்தோம், எப்படி நாம் ஒரு மலையடிவாரத்தில் வாழ்ந்தோம் என்று பல்வேறு வகையான சிந்தனைகள், அந்த தகவல்கள் எல்லாம் நாம் ஆவணப்படுத்தி கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதற்கு நாம் பிடித்துக் கொள்ள வேண்டியது யார் என்றால் சேவியர் எஸ் தனிநாயகம் அடிகள் அவர்கள் தான் நம் முன்னே நிற்கின்றார்கள். அவர் வெறும் ஆய்வு மட்டும் செய்துவிட்டு அமர்ந்து விடவில்லை. இலங்கையில் பிறந்தாலும் தமிழ்நாட்டில் அவர் படித்து கல்வி கற்று, பிறகு இத்தாலியில் ஆய்வு செய்து, பிறகு மலேசியாவில் அவர் பேராசிரியராக மலாயா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி உலக அனுபவம் பெற்றவர், உலக அறிஞர்களோடு இருந்தவர். அவர் செய்த அத்தனை பணிகளையும் மீண்டும் நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இந்த ஆண்டு முழுவதும் நாம் தமிழ் தனிநாயகம் அடிகளை பற்றி அவருடைய புகழை பாட வேண்டும் என்பதை தமிழ் மார்பு அறக்கட்டளை முழு மூச்சாக நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஆண்டு இந்த பல கல்லூரிகள், ஒவ்வொரு கல்லூரிகள் முன்வருகின்ற கல்லூரிகளில் தமிழ் மரபு அறக்கட்டளை நிச்சயமாக ஒரு நாள் கருத்தரங்கம் அல்லது 2 நாள் கருத்தரங்கம் அல்லது ஒரு சொற்பொழிவு, சிறப்பு சொற்பொழிவுகள், கண்காட்சிகள் என்ற வகையில் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றோம். ஆர்வமுள்ள கல்லூரிகளை சார்ந்தவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வெறும் வாய்ப்பேச்சாக இல்லாமல் காரியத்தை மட்டுமே செய்வதுதான் தமிழ் மரபு அறக்கட்டளையின் அனுபவம். தமிழ் மரபு அறக்கட்டளை எப்போதுமே பேச மாட்டோம், பேசினால் செய்வோம். அதுதான் நிச்சயமாக நடக்கும். அதேதான் நாங்கள் கல்லூரியை சார்ந்தவர்களிடமும் எதிர்பார்க்கின்றோம். இன்று காலையே நம்மிடம் பேராசிரியர் ஆண்டவர் அவர்கள், கந்தசாமி நாயுடு கல்லூரி முதல்வர் அவர்கள் எங்களுக்கு தெரிவித்து விட்டார். அவரது கல்லூரியில் டிசம்பர் மாதம் ஒரு மாநாடு, பன்னாட்டு மாநாடு நடத்த வேண்டும் என்று. ஆக அது செயல்பட இருக்கின்றது. அதுவே ஒரு தொடக்கமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் தொடர்ச்சியாக நமது நடவடிக்கைகள் நடைபெற இருக்கின்றன. நீங்கள் எல்லோரும் இந்த தமிழ் மரபு அறக்கட்டளையில் அங்கத்தினர்கள் தான். இதில் அங்கத்தினராக ஆவதற்கு எந்த உறுப்பினர் கட்டணமும் உங்களுக்கு தேவையில்லை. ஆர்வம் உள்ளவர்கள் எம்மோடு இணைந்து செயல்படலாம். எல்லோரும் வாருங்கள், தமிழால் இணைவோம். நன்றி, வணக்கம். தமிழால் இணைவோம், தமிழர் பண்பாட்டை பாதுகாப்போம், காலத்தேற்ற வகையில் மின்னாக்கம் செய்வோம் என்று சொல்லல்ல செயலே முக்கியம் என உரைத்த தலைமை உரையாற்றிய முனைவர் காஷிபாஷினி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்முடைய முக்கியமான நிகழ்வாக நூல் வெளியீடு, ஆய்வு நூல்களை வெளியிட்டு வரக்கூடிய தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய 6 நூல்கள் காலையில் வெளியிடப்பட்டன. தற்போது 4 நூல்கள் வெளியிடப்பட இருக்கின்றன. ஆகவே சிறப்புரையாளர்கள், மேடை அலங்கரிக்கக்கூடியவர்கள் ஆகிய வந்து நூலை வெளியிட வேண்டுகிறோம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் பதிப்பகம் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதுவரை 35 நூல்களை வெளியிட்டு வரலாற்று ஆய்வுக்கும் ஆதாரங்களுக்கும் முதன்மை கொடுத்து நல்ல ஆய்வு தொடர்பான நூல்களை வரலாற்று ஆய்வுகளில் ஆர்வமுள்ள மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த வெளியிட்ட ஆண்டில் நிறைவு விழாவின் முதல் நூலாக பேராசிரியர் முனைவர் கண்ணன் அவர்கள் எழுதிய செம்மொழியும் மின்தமிழும் என்ற நூலினை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் முனைவர் கோவி செழியன் அவர்கள் வெளியிட அதனை அக்குகிலர் உமர் பாருக் அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றார். அவர்களை மேடை கழிக்கின்றோம். முகத்தில் போடுங்க, பெருசாக வராது. அடுத்ததாக தமிழகத்தின் குறிப்பிட்ட எழுத்தாளர் முக்கியமானவர் பேராசிரியர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள் எழுதிய மணிமேகலையின் பௌத்த பேரறம் என்ற நூலினை
செலியன் அவர்கள் வெளியிட அந்நூலினை முனைவர் கௌதம சன்னா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக தமிழ் மரபு அறக்கட்டளையின் செயலர் கலிபோர்னியாவிலிருந்து மனமெல்லாம் இன்றைய நிகழ்வில் இருக்கக்கூடிய முனைவர் தேமொழி அவர்கள் எழுதிய விண்ணை நோக்கி இலக்கியத்தில் அறிவியல் செய்திகள் இந்நூலினை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் திரு செந்தில் தொண்டமான் அவர்கள் வெளியிட அந்நூலினை உலக தமிழாட்சி நிறுவன பேராசிரியர் முனைவர் பவித்ரா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். தமிழ் மரபு அறக்கட்டளை புதுச்சேரி பொறுப்பாளர் உலக சிவ இளங்கோ ஐயா அவர்கள் எழுதிய தமிழ் வலசை என்ற நூலினை திரு செந்தில் தொண்டமான் அவர்கள் வெளியிட கந்தசாமி நாயுடு கல்லூரி முதல்வர் முனைவர் முத்துராமலிங்க ஆண்டவர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். நூலினை எழுதிய ஆண்டவர்களுக்கும் வெளியீட்டு சிறப்பு செய்த அமைச்சர்களுக்கும் பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. இதன் தொடர்ச்சியாக தமிழ் மரபு அறக்கட்டளையோடு நீண்ட நாட்களாக தன்னுடைய பயணத்தை செய்து கொண்டிருந்து தமிழ் மரபு அறக்கட்டளை வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய முனைவர் சுந்தர் பரத்வாஜ் அவர்களை பரத்வாஜ் அவர்களை அடுத்ததாக முனைவர் பே. சந்திரபோஸ் ஆங்கிலத்துறை பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் பத்திரிகையாளர் என்ற விருதை கொண்ட முனைவர் பே. சந்திரபோஸ் அவர்களை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் முனைவர் கோவி செலியன் அவர்கள் தலைமை
சுபாஷினி அவர்களை இயற்கை தமிழாக உரையாற்ற தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஐம்பது சென்றிருந்தாலும் ஒரு படத்தை பழக்குடை பழக்குடை முதல் சில கட்சியை நல்ல நோடு இருக்கும்போதுதான் இரண்டாவது ஆண்டுகளாக நம்முடைய தமிழ் மரபு அறக்கட்டளையோடு கல்வெட்டு ஆராய்ச்சியிலும் பிற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வரக்கூடிய முனைவர் பேராசிரியர் ஜே.ஆர். சிவராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை சிறப்பு செய்ய முனைவர் கோவி செழியன் ஐயா அவர்கள், குந்தவை நாச்சியார் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வரக்கூடியவர் முனைவர் சிவராமகிருஷ்ணன். அரங்கம் ஆவலோடு எதிர்பார்க்கும் நிறைவு விழாவில் நாயகர் சிறப்புரையாற்ற மாண்புமிகு அமைச்சர் முனைவர் கோவி செழியன் ஐயா அவர்களை நம்முடைய தமிழ் மரபு அறக்கட்டளை தலைவர் முனைவர் கா. சுபாஷினி அவர்கள் சிறப்பு செய்வார். தமிழ் மரபு அறக்கட்டளையின் வெள்ளி விழா கருத்தரங்க நிகழ்வுக்கு நிறைவு விழாவிற்கு சிறப்புரையாற்ற உயர் கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு முனைவர் கோவி செழியன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். தாயகமாம் தலைநகர் சென்னையில் தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு வெள்ளி விழா கருத்தரங்க நிகழ்ச்சியை காலையில் தொடங்கி மதியம் வரை தொடர்ந்து நிறைவு பெறும் நிலையில் உங்கள் முன்னால் சில பல கருத்துக்களை எடுத்து உரையாற்றி நிறைவு செய்ய இருக்கிற இந்த விழாவில் காலை முதல் கடந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கிற அறிஞர் பெருமக்கள், சான்றோர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விற்பனர்கள், தாய்மொழி தமிழை உயிராக மதிக்கக்கூடிய தமிழ் மரபு சொந்தங்கள், ஆர்வலர்கள், மாணவர்கள், முன்னாள் துணைவேந்தர் கல்லூரி முதல்வர்கள் உள்ளடங்கிய மாபெரும் சபையில்
நிறைவு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது என் வாழ்நாள் பேரின்பமாக கருதி மகிழ்கிறேன் என்பதை முதலிலே நான் பணிவோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய செயல்பாடு அந்த அமைப்பினை 25 ஆண்டு காலம் அற்புதமான முறையில் உருவாக்கி ஆண்டுதோறும் செய்திருந்த சாதனைகளை, சிறப்புகளை, பணிகளை நாம் கண்டுபிடிக்கக்கூடிய காணொலி காட்சியாகவும் படிப்பதற்கான புத்தக வடிவமாகவும் வழங்கி நம்மை பிரமிக்க வைத்திருக்கிற பேராண்மை மிக்க சகோதரி, எல்லோருடைய பாராட்டுதலையும் பெற்றிருக்கிற சகோதரி, நான் வியந்து பாராட்டுகிற போற்றுகிற அன்பு சகோதரி, தாயகமாம் தமிழ்நாடு இருந்தாலும் ஜெர்மனியில் வசித்து தமிழ் மொழிக்கு, தமிழ் மரபுக்கு அயராது பணியாற்றுகிற அன்பு சகோதரி முனைவர் சுபாஷினி அவர்களே, அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து பணியாற்றுகிற நம்முடைய சூழலியல் விஞ்ஞானி பேராசிரியர் முனைவர், இந்த அமைப்பினுடைய துணைத் தலைவர், புன்னகை மாறாத குணத்தோடு பழகுகிற பண்பாளர், என்னுடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயா நா. கண்ணன் அவர்களே, அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிற தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய அனைத்து நிலையிலான நிர்வாக பெருமக்களே, காலையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கி மாலையிலும் அந்த மண் வாசனையோடு, தமிழ் மரபு வாசனையோடு பங்கெடுத்து சிறப்பு செய்கிற பொது உடைமை இயக்கத்துடைய மூத்த தலைவர்களில் ஒருவர், நான் மதிக்கக்கூடிய மாபெரும் மனிதர், அற்புதமான சிந்தனையாளர், கருத்தியலாளர், ஊடகங்கள் என்னோடு பல நிகழ்வுகளில் பங்கேற்றவர், இந்த விழாவில் பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கிற என்னுடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் தோழர் மகேந்திரன் அவர்களே, முன்னாள் துணைவேந்தர், எந்நாளும் தமிழ்வேந்தராக இருக்கிற மாமனிதர், இஸ்லாம் சமுதாயம் தமிழ் உலகுக்கு கொடுத்த நன்கொடையாக மதிக்கிற முத்தமிழறிஞர் அன்பு தலைவர் கலைஞருடைய மனதில் நீக்குமறை நிமிடித்து பணியாற்றிய முன்னாள் துணைவேந்தர் மரியாதைக்குரிய ஐயா சாதிக் அவர்களே, நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய கந்தசாமி கல்லூரியுடைய முதல்வர், அடுத்த நிகழ்ச்சியை நான் கருத்தரங்கமாக என் கல்லூரி நடத்துகிறேன் என்று காலையில் வாக்குறுதி இருந்தேன். அதையும் செயல்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியை மனத்திட்டத்தோடு உருவாக்கி கொண்டிருக்கிற பேராசிரியர் முனைவர், நான் முனைவர் பட்டம் பெறுவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய நெறியாளர், எனது அன்பு சகோதரர் பேராசிரியர் முனைவர் ஆண்டவர் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி பயணத்தின் காரணமாக விடைபெற்று சென்றிருக்கிற இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய தலைவர், மாகாண ஆளுநர், அருமை சகோதரர் செந்தில் தொண்டைமான் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய திருமிகு பாலகிருஷ்ணன், பத்மாவதி, பிருந்தா சாரதி, பக்தோச்சல பாரதி, எல்லாவற்றிற்கும் துணை நின்று பணியாற்றுகிற அருமை என்ற முனைவர் கௌதம சன்னா, நன்றி உரை இருக்கிற கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட அழைப்புதலின் நெஞ்சத்தில் இடம் பிடித்திருக்கிற சான்றோர்களே, சகோதரர்களே, பேராசிரியர் பெருமக்களே, பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை தந்திருக்கிற அல்லது இணையதளத்தின் மூலம் இணைந்திருக்கிற தமிழ் மரபு சொந்தங்களே, தொடர்ந்து கடைபிடிப்போம் தமிழ் மரபு என்று இன்றைய மாணவர் நாளைய வரலாற்று ஆசிரியர் நிலையை நிலைநிறுத்துவதற்கு குழுமி இருக்கிற எங்கள் அன்பு மாணவ மாணவியர்களே, அரங்கத்தில் குழுமி இருக்கிற ஆர்வலர்களே, பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த தோழர்களே, விழா ஏற்பாட்டாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். காலையிலிருந்து இந்த நிகழ்வு எந்த அளவில் மகிழ்வோடு நடந்தது என்பதையும், நான் திருவண்ணாமலையிலிருந்து பயணப்பட்டு வருகிற நேரத்தில் எல்லாம் கேட்ட வண்ணம் இருந்து முனைவர் ஆண்டவர் அவர்களோடு
அவர்கள் நடக்கிற செய்திகளை சொல்ல சொல்ல விரிவாக எடுத்து பேச பேச நிறைவு விழா என்று கலந்து கொள்ள வேண்டிய நான் வாய்ப்பிருந்தால் காலை முதல் கலந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தை அதிகமாக உருவாக்கி தந்தது. அதை காட்சி ஊடகத்தின் வாயிலாக அமர வைத்த அந்த 7 நிமிட செய்தி 2000 தொடங்கி 2025 வெள்ளி விழா அறிஞர் அண்ணா நூற்றாண்டுகளாக கிட்டத்தட்ட நடக்கிற இந்த தருணம் வரை அதற்கு பாடுபட்ட பணியாற்றி ஆவணப்படுத்தி அதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தாய் தமிழ்நாட்டிற்கு வந்து இந்த செய்திகளை சேகரித்து என்று சொன்னாரே அருமை சகோதரி சுபாஷினி அவர்களுக்கு பலத்த கரவொலிகளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை கொடுக்கிறார்கள். எங்கு போகணும் என்று தெரியாமலே சென்றான் கொலம்பஸ் வாஸ்கோ காமா வரலாறு சொல்லுகிறது. போய் சேர்ந்ததுதான் அவன் நாடு, கண்டதுதான் காட்சி, அதுதான் வரலாற்று ஆவணம். தசை தெரியாமல் போனான். ஆனால் நான் இதைதான் தேடி செல்கிறேன் என்று 25 ஆண்டு காலம் பாதங்களை தூக்கி சுமந்த அந்த சகோதரிக்கு இந்த நேரத்தில் பாராட்டாமல் எந்த நேரத்தில் பாராட்டாமல் துணை நின்றவர்களுக்கும் ஒத்துழைத்தவர்களுக்கும் அவன் கண்ணன் கொண்டவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். கற்றுக்கொள்ள வேண்டியது நிரம்ப இருக்கிறது, பாதுகாக்கப்பட வேண்டியது நிரம்ப இருக்கிறது. அதைதான் நாம் பார்த்த அந்த காட்சிகளில் நாம் தெரிந்து கொண்டது, புரிந்து கொண்டது. எல்லா இனத்திற்கும் இல்லாத ஒரு பெருமை தமிழ் இனத்திற்கு உண்டு, நாம் அறிவோம். எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு, நாம் அறிவோம். ஆனால் அதை பாதுகாக்க எடுத்துக்கொண்ட நடவடிக்கை என்ன என்பதுதான் நமக்கு முன்னால் எழுந்திருக்கிற வினா. அந்த வினாவுக்கான விடை தமிழ் மரபு அறக்கட்டளை 25வது ஆண்டு விழாவில் இன்னும் செய்வோம் என்று உறுதியேற்கிறது. அதுதான் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது என்பது எனக்கு பெருமையும் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதற்கு பெரும் காரணம். எந்தெந்த செய்திகளை தேடி அறிந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய மனம் நாடியதோ அது பெரும்பங்கு பணியை காட்சிப்படுத்தி உறுதிப்படுத்துகிற செயலை, காரியத்தை நமது தமிழ் மரபு அறக்கட்டளை நிறைவேற்றியிருப்பது தனிப்பட்ட முறையில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது. காலையிலே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் துவங்கினார். வெளிநாடு வாழ் தமிழர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வாழ்த்து செய்தி அனுப்பினார். உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த நிறைவு விழாவில் கலந்து கொள்கிறார். இந்த 3 செய்தியும் ஒருங்கிணைத்து பார்த்தால் மீண்டும் சொல்கிறேன், அருமை சகோதரி சுபாஷினுடைய முயற்சி 100க்கு 100 வெள்ளி விழா வெற்றி பெற்றிருக்கிறது. மரபுகளை பாதுகாப்பதில், ஆவணப்படுத்துவதில், நிலைநிறுத்துவதில், எதிர்கால தமிழ் சமுதாயத்திற்கு கடத்தி செல்வதில் உயர்கல்விக்கு பெரும்பங்கு உண்டு. அதில் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த ஆண்டவர் தனது கல்லூரியில் கருத்தரங்க நிகழ்ச்சியை நடத்துவார் என என் சகோதரி சொன்ன பொழுது என்னையும் அறியாமல் நினைத்துக் கொண்டது. நான் PhD முனைவர் பட்ட ஆய்வு மாணவனாக மரியாதைக்குரிய பச்சையப்பன் கல்லூரியுடைய தமிழ் பேராசிரியர் ஆண்டவர் அவர்களை அணுகிய போது தலைப்பு என்னவென்று கேட்டார். கல்வி நிலையங்களில் கலைஞர் உரைகள் ஒரு ஆய்வு என்று. இந்த தலைப்பை கேட்டவுடன் அடுத்த வார்த்தை சம்மதித்தார். இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற கோவிசெழியன் முன்னாள் முனைவர் என்ற பட்டம் கிடைத்தது என்று சொன்னால் எங்கள் ஆசிரியர் ஆண்டவர் என்பதற்கு எந்தெந்த சமயம் நடித்த அந்த வகையில் பள்ளி கல்வியில் தொடங்கி வெளிநாடு வாழ் தமிழர்கள் உள்ளடங்கிய துறை நாசர்களையும் வரவழைத்து, என்னையும் வரவழைத்து வாழ்த்து செய்தி பெற்று தாயகமாம் தமிழ்நாட்டில் இந்த விழா நடத்துவது வரலாற்று பெருமை. அது நான் பங்கெடுப்பது என் வாழ்நாள் பெருமை. 2008 நான் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு சென்றேன். மேதின விழா கொண்டாட்டத்திற்கு பேசுவது 2025, நான் சென்றது 2008. விமான நிலையத்தில் இறங்கிய போது ஒரு 30க்கு மேற்பட்ட தமிழ் சொந்தங்கள், எங்கள் திராவிட சொந்தங்கள், இயக்கத்தை சார்ந்தவர்கள் வருகின்ற என்னை வரவேற்றார்கள். 4 அடி எடுத்து வைத்தவுடன் அவர்களை சார்ந்தவர்களிடம், அந்த நாட்டு பிரஜைகளிடம் என்னை அவர்கள் அறிமுகப்படுத்திய போது சொன்ன வார்த்தை, எங்கள் தாயகத்திலிருந்து வந்திருக்கிறார் கோவிசெழியன் என்று சொன்னார்கள். அந்த தாயகம் என்ற வார்த்தை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் என் காதுகளில் ஏற்றபோது அடைந்த தாயகம். என் அன்பு சகோதரிக்கு சொல்வேன், நீங்கள் ஜெர்மனியாக இருக்கலாம், உலக நாடுகள் பல சுற்றி வந்திருக்கலாம், நீங்கள் என்றைக்கும் தாய்மண் தமிழ்நாட்டிற்கு நிரந்தர வரலாற்று பெருமையை சேர்த்தவர் நீங்கள் என்பதை இந்த சபை நன்கு அறியும்.
அதை விட வந்தவுடன் என்னை எந்த ஊர் என்று கேட்டார்கள். நான் தஞ்சாவூர் கும்பகோணம் என்று சொன்னேன். அடுத்த வார்த்தை சுபாஷினி மேடம் சொன்னது, எங்கள் அம்மா பிறந்த ஊர் தஞ்சாவூர் என்றார். இதை விட சிறப்பு வேறு என்ன வேண்டும்? தாய் உறவு. எனவே தாய்மொழி கட்டி காக்கிற சிறப்பு. அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய தமிழ் சொந்தங்கள், தமிழ் உறவுகள் வரலாற்று ஆவணங்களை பாதுகாப்பதில், அவர்களை போற்றுவதில் எதிர்கால தமிழ் சமுதாயம் உணர வேண்டும் என்பதில் பல்வேறு முயற்சிகளை எடுத்தவன் இருக்கிறோம். ஒன்றிய அரசும் மாநில அரசும் இன்னும் பல நிறுவனங்கள் நிறுவனங்களும் எடுத்து சொன்னாலும் ஒரு கால் நூற்றாண்டு காலம் பாதுகாக்கப்பட வேண்டியவைகளை இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட மின்னஞ்சலாக, மின்னூடல் செய்தியாக நமக்கு வழங்குகிற பெருமை நம்முடைய தமிழ் மரபு அறக்கட்டளை செய்வது இன்னும் கூடுதல் தெம்பையும் பெருமையும் நமக்கு வழங்குகிறது. தொலைத்து விட்டோம் பழங்காலத்தை என்று சொல்லுகிறோமே, நம்மில் பலர் கடந்த காலங்களில் இருக்கிற நினைவுகள், எண்ணங்களை அசைப்படுவதற்கு பயன்படுகிறது தவிர காட்சிப்படுத்த பயன்படுத்தப்படவில்லை. பழங்கால உறவு முறைகள் இல்லை, பழங்கால சொற்கள் இல்லை, பழக்க வழக்கங்கள் இல்லை, விளையாட்டு இல்லை. ஆனாலும் இன்றைக்கு தமிழ் மொழிக்கு ஒரு தனித்த பெருமை உண்டு என்ற பெருமை நமக்கு உண்டு என்றால், மிச்சம் இருக்கிற அந்த பெருமைகளை கட்டி காக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு என்பதை எல்லோருக்கும் உணர்த்துகிற ஒரு அறக்கட்டளை தான் நம்முடைய தமிழ் மரபு அறக்கட்டளை என்பதை நானும் ஒரு தமிழர் என்ற முறையில் உணர்கிறேன் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உலக நாடுகளில் ஜனநாயகம் பேசலாம், தேர்தல் நெறிமுறைகளை பேசலாம், தேர்தல் விதிகளை பேசலாம், தேர்தல் ஆணையம் பேசலாம். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது ஜனநாயக உரிமையை பெற்றுத்தந்தவன் தமிழன், பெற்றுத்தந்த தாயகம் தமிழ்நாடு. அதற்கு உத்தரவேலூர் கல்வெட்டு தான் சாட்சி என்று சொல்லுகிற போது உலக நாடுகள் தலைவனுகிற பூமி நம்முடைய தமிழ் பூமி. அகில உலக மக்கள் கூடுகிற இடம் ஐக்கிய நாட்டு சபை. அங்கு எழுதப்பட்ட வாசகம் யாரும் ஊரே யாவரும் கேளி. வாட் இஸ் த லாங்குவேஜ் என்று கேட்ட பொழுது அங்கு இருந்தவர்கள் இட் இஸ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இன் வேர்ல்ட் என்று சொல்லுகிற பொழுது தாய்மொழி தமிழுக்கு உலகத்தில் தனித்த. எனவே அப்பேற்பட்ட பெருமையை, சிறப்பை கட்டி காப்பதில் தமிழ் மரபு அறக்கட்டளை 25 ஆண்டு காலம் கடந்து வந்திருக்கிறது, பயணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெருமணிக்கு நாம் தலைவணங்கிட வேண்டும். நான் துவக்கத்தில் சொன்னதை போல் கடந்த கால வரலாறு பெருமைகள் இன்றைக்கு கட்டி காக்கப்படவில்லை. நான் மேடையில் அமர்ந்தவுடன் கையில் கிடைத்த புத்தகம், இங்கே வள்ளுவர் குறள், சாதாரணமாக படித்தேன், ஆத்திச்சூடி முறையில் வள்ளுவர் குறள். அறம் செய்ய விரும்பு என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு நிகராக இன்னொரு பிறமொழி வார்த்தை உலகத்தில் உண்டா? அறம் செய்ய விரும்பு. எந்த மொழியாக இருந்தாலும் தலைவணங்குகிற சொல்லுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள். உலக பொதுமுறை திருக்குறள் என்று சொல்லுவோம். வரலாற்று பெருமை உடையது, பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. பின்பற்றலாம் என நினைத்தாலும் பின்பற்றப்படாமல் படிக்கப்பட வேண்டியது, பாதுகாக்கப்பட வேண்டியது. அதில் கற்க கசடர கற்க கற்றப்பில் நிற்க அதற்கு தகைந்த திருக்குறள். எந்த மொழியில் எவன் படித்தாலும் அதற்கு இலக்கண சூத்திரத்தை தந்த நூல் திருக்குறள். எழுதியவன் வள்ளுவன் என்று சொன்னால் நம்முடைய மொழியில் பெருமை தருகிற நற்சான்று. எந்த மொழிக்கு இந்த திருக்குறளுக்கு ஈடான ஒரு திருக்குறளை அல்லது மேற்கோளை சுட்டி காட்டிட முடியும்? எனவே பாதுகாக்கப்பட வேண்டியவைகளை பாதுகாக்கிற செயல். இங்கே வந்த பொழுது ஒவ்வொரு சான்றாண்மை மிக்கவர்கள் தந்த புத்தகங்கள், ஆய்வு புத்தகங்கள், அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், காகித வடிவில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் உருமாறி சென்றாலும் அடுத்து நமக்கு ஆவணப்படுத்தப்பட்டவைகளாக, மின்னித்தலாக ஆவணப்படுத்தப்பட்டவைகளாக நமக்கு கிடைப்பதற்கான வழிவகையை உருவாக்கி தருகிறார்கள். உலக நாடுகள் பல அவர் சென்று வந்த திசைகள், அது ஏற்படுத்தி இருக்கிற வரலாறு, விஞ்ஞானம், பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகள். இந்த பல்வேறு துறைகளை சார்ந்த பல நாடுகளை சார்ந்தவர்களுடைய அறிவு கோர்வையை பெட்டகமாக ஒரு பொக்கிஷமாக நமக்கு தருகிற பெரும்பணியை தமிழ் அறக்கட்டளை செய்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன், உலகத்தில் யாரும் சாதிக்க முடியாத அந்த இணையவழி சாதனையை செய்து காட்டிய முதல் அறக்கட்டளை தமிழ் அறக்கட்டளை என்பதை நாம் மனதார பாராட்டினார்கள். இன்னும் அந்த பணி தொடர்வதற்கு நம்முடைய உள்ளம் நாடுகிறது.
அருமையின் கௌதம் சென்னா அவர்கள் சொன்னார்கள், பல்கலைக்கழக அளவில் கல்லூரிகள் அளவில் இந்த தமிழ் மரபு முறைகளை பின்பற்றி நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று. அது போன்ற பணிகளை மேற்கொள்வதற்கு நிச்சயமாக நாமும் அதற்கு பெருந்துணையாக இருப்போம் என்பதை இந்த வெள்ளிவிழா ஆண்டில் வெள்ளிவிழா ஆண்டில் நானும் மனதார உங்களோடு இணைந்து உறுதியேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே அருமை சகோதரி முனைவர் சுபாஷ் அவர்கள் முன்சுருக்கமாக சில நிமிடம் பேசுகிறேன் பேசினார். எந்த குறிப்பும் கையில் இல்லை. எனவே இந்த அறக்கட்டளையினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் வாசித்ததை விட சுவாசித்து உள்மனதில் வைத்து செயல்படுத்துகிற ஒரு வீரமங்கையாக அருமை சகோதரி நான் இதுவரை பேச வேண்டும். ஏனால் 3 நிமிடம் எழுதுகிற மனம் படைத்தவர்களோ, ஆனால் 25 ஆண்டு கால செயல்பாட்டை திறந்து மனம் திறந்து சொல்லுகிற அந்த பெருமையை பெற்றிருக்கிறார். அதற்கு துணை நிற்கிறார்கள் நம்முடைய இணை பேராசிரியர் போன்றவர்கள் என்று சொன்னால், இந்த பணி இன்னும் மேன்மேலும் தொடர்ந்து நடத்திட ஆக்கமும் ஊக்கமும் அவருக்கு நாம் வழங்கிட வேண்டும். அருமையின் கௌதம் சென்னா அவர்கள் சொன்னார்கள், இந்த பணியை மேற்கொண்டு உயர்கல்வியில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று. காட்டப்பட்ட குறுஞ்செய்தி படம் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தொடங்கி கடந்த காலத்தில் அமைச்சராக இருந்த தங்கத்தனரசு, அதை தொடர்ந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தற்போது நான். எனவே காட்சிப்படுத்தப்பட்ட நாங்களெல்லாம் தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய அனைத்து செயல்களுக்கும் துணை நின்றால் இதைவிட இன்னொரு வலுமிகுந்த அறக்கட்டளை இல்லை என்ற சாதனையை உருவாக்கிவிட முடியும். அதற்கான பெருமைகளை தேடி பிடிக்க முடியும். காட்சிப்படுத்தப்பட்ட காட்சியை கண்டது அருமை சகோதரியும் அதற்கு உடனிருக்கிற தோழர்களும் அலைந்த அலைச்சல், சுற்றித்திருந்த இடங்கள், காட்டப்பட்ட அந்த இடர்பாடான கட்டிடங்கள், பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் நினைத்து பார்ப்பதற்கு மலைப்பாக இருக்கிறது என்று சொன்னால், அதை 25 ஆண்டு காலம் தொடர் பயணத்தை மேற்கொண்டு வரை எப்படி நாம் பாராட்டாமல் வாழ்த்தாமல் இருக்க முடியும்? எனவே பெருமூச்சு விடுகிற காரியத்தை செய்து முடித்திருக்கிறார் சகோதரி சுபாஷினி அவர்கள். காலையிலே திருவண்ணாமலையில் திராவிட இயக்க கருத்தியல் ஆசிரியர் சங்க மண்டல மாநாடு நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அமைச்சரோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து இன்னும் அறிஞர்கள் பலர் மேடையில் இருந்தார்கள். நிறைவாக பேச வேண்டியெல்லாம் தொடக்கி வைத்து பேசிவிட்டு விடைபெறுகிறேன் என்று அனுமதி கேட்டு பேசினேன். என் கையில் இருந்த அழைப்புதலை மேடையில் இருந்த எல்லோரும் பார்த்தார்கள். தமிழ் மரபு அறக்கட்டளை சுபாஷினி என்று சொன்னவுடன் சொன்னார், பிரதிபலன் பாராமல் அறக்கட்டளை நடத்துவதில் அவருக்கு நிகர் அவர்தான் தமிழ்நாடு முதலமைச்சர். அவரை மனதார வாழ்க்கை இருக்கிறார். இந்த வாழ்க்கை செய்தி நான் சகோதரியை பார்க்காமலேயே, சகோதரிய பேச்சை கேட்காமலேயே, சகோதரிய செயல் என்னவென்று அறியாமலேயே திருவண்ணாமலையில் இருக்கும் பொழுது எல்லோரும் சொன்னார் என்று சொன்னால், என் சகோதரிக்கு சொல்லுவேன், எங்களுடைய பலமும் உங்களுக்கு என்றைக்கு முண்டு என சொல்லி வெள்ளி விழா நாட்டில் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு முனைவர் கோவி செழியன் அவர்கள் இங்கே மிக அருமையாக தமிழ் மரபு அறக்கட்டளையை வாழ்த்தினார்கள். காலையில் முத்தமிழறிஞர் குரலை கேட்ட அதே இதை மீண்டும் கேட்க அவரிடம் நான் சொல்லுகிறேன். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் வசீகர குரல் இப்போது இருந்திருந்தால் என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே என்று காலையில் அன்பில் அவர்கள் இருந்து இப்போது கோவி செழியன் முறை தமிழ் மரபு அறக்கட்டளையை வாழ்த்தி விடைபெறுவதை மிகவும் ரசித்து என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று உரைப்பார். அந்த அளவுக்கு மிக அருமையாக மின்னூலாக்கம் பெற்ற நூல்கள், விஞ்ஞானம், பொறியியல், இது மாதிரி தொடர்பான, அதாவது அடுத்த கட்டத்திற்கு தமிழ் மொழியை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று மிக அருமையாக எங்களது தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே தெரிவித்திருப்பது என்பது தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த பீடம், உயர்கல்வி பீடம் என்பது மிகவும் ஆய்வுகளுக்கு மேலான ஆய்வுகளுக்கு இட்டுச் செல்லும் என்பதை நாங்கள் உறுதி கூறுகிறோம். நிச்சயமாக அதை வழிநடத்தும் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. நன்றி உரை நமது தமிழ் மரபு அறக்கட்டளையின் துணை செயலர்
மற்றும் மரபு விளையாட்டுகள் மற்றும் அருங்காட்சியக பிரிவு பொறுப்பாளருமான திருமுகு ஆ. கிருஷ்ணகுமார் அவர்களை நன்றியை வழங்க அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தானாக சேர்ந்த கூட்டத்தில் நானும் ஒருவன். தமிழ் மரபு அறக்கட்டளை இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இதோட வெற்றிக்கு இங்கே ஒரு உதாரணம், இன்று நடந்த உதாரணம். கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் பாரதிதாசன் அவர்கள், நான் ரொம்ப நாளாக உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நானும் அமைப்பை சேர்ந்து என்னால் முடிஞ்ச பங்களிப்பு வந்து தரணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு எங்களோட நம்பரை ஷேர் பண்ணுவோம். இப்படி ஒருத்தராக வந்தவங்க தான். இன்னைக்கு நானே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இதில் வந்து பயணம் செஞ்சுருப்பேன். ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம், சில நண்பர்கள் இன்னைக்கு இல்லைனாலும் அவங்ககிட்ட அந்த வாழ்த்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. 25 ஆண்டு காலம், ஆல்மோஸ்ட் குவார்டர் ஆஃப் யுவர் லைஃப். முதல்ல இது வந்து ஆவணப்படுத்துதல், டாக்குமெண்டேஷன் அண்ட் டிஜிட்டைசேஷன். அந்த அடிப்படையில் நம்ம அறக்கட்டளையின் தலைவர் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, எனக்கு தெரியாத விஷயங்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை கடத்தணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ஆரம்பத்தில் ஆரம்பித்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு 25 ஆண்டு காலம் இது வரைக்கும் வந்திருக்கு. இதில் நாங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கு எங்களை போன்ற தன்னார்வலர்கள், ஒரு துறையை சார்ந்தவர்கள், இங்கே யாருமே இதில் நிரந்தர உறுப்பினரும் இல்லை, இங்கே வந்து தற்காலிக உறுப்பினர்கள், அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல அறிவியல், தமிழ், இல்லை மரபு விளையாட்டுகள், இல்லை கல்வெட்டுகள், என்ன நம்மளோட மரபு சார்ந்த விஷயங்கள் எந்த துறையானாலும் அதில் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதில் சேர்த்து அதுக்கான பங்கு அவங்க வந்து அளிக்கலாம். அப்படியான துவக்கம் இன்னைக்கு 25 ஆண்டு காலம் இன்னைக்கு முடிஞ்சு. இது வந்து சிம்பிளாக ஒரு விழா மாதிரி பண்ணிடலாம், ஒரு செலிப்ரேஷன். ஆனால் இது வந்து தமிழ் வந்துட்டான ஒரு அமைப்பு. அதையும் நாங்கள் சிறப்புரைகள் பண்ணுவோம், ஆய்வு கட்டுரைகள் வந்து செய்வோம், மாணவர்களை கூப்பிடணும், ஆசிரியர்களை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் நம்ம வந்து ஒரு சிறப்பான ஒரு விழாவாக முன்னெடுத்துவோன்னு ஆரம்பித்து இதுக்கான ஆயத்த பணிகள் இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக யோசிச்சு கடந்த ஒரு 2 மாத காலமாக ஒவ்வொரு குழுவாக அமைச்சர்களுக்கான இன்விடேஷன் அழைப்பதிலிருந்து அவங்க போய் வந்து கூப்பிட்றதுலேருந்து இன்ன வரைக்கும் அதுக்கான ஒரு குழு, இந்த மேடைக்கான வந்து விஷயங்கள், இந்த தயாரிப்பு விஷயங்கள், இதற்காக ஒவ்வொரு குழுவாக இணைந்து இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்தின அடுத்த 20 பேரும் சேர்ந்து இந்த 25 ஆண்டுக்கான விழாவை ஏற்படுத்தி வெற்றிகரமாக முடித்து தந்திருக்கிறார்கள். முதற்கண் நமது குழுவினருக்கு பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அவங்க தான் இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த டே. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த விழா அரங்கமே வந்து நடத்திருக்கிறது. எந்த நேரத்திலும் எங்களுக்காக சில கல்லூரிகள் நாங்கள் இருக்கோம்னு சொல்லி அவங்களோட மாணவர்களை கூப்பிட்டு வந்து ஒத்துழைப்பு அளித்ததுக்கு அந்த கல்லூரிகளுக்கும் அந்த கல்லூரி ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் பெருத்த கரகோஷத்தோடு ஒரு நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். தமிழ் தொண்டு நிறுவனங்கள், தமிழ் அமைப்புகள் என்று தொடங்கி பல அமைப்புகள் இருந்தாலும் அதிக ஆராய்ச்சியாளர்கள், முனைவர்கள் கொண்ட ஒரே குழு எனக்கு தெரிஞ்சு தமிழ் மரபு அறக்கட்டளை தான். இங்கே வரவங்களுக்கு நானும் முனைவராகணும், நானும் மேலே வந்து படிக்கணுன்ற ஆர்வம் தான் வருமே தவிர அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி இதை கொண்டு போகலாம் அப்படின்னு தான் இதில் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு அறிமுகமாக என்னெல்லாம் அறிமுகப்படுத்தினவர் திரு குமரகுருபரன் சார். காலையிலேருந்து உங்களை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அழகாக வந்து விழா வந்து நடத்தி கொண்டு போனார். அவரை இப்போ முனைவர் பட்ட ஆய்வாளராக வந்து இந்த வயசுலேயும் வந்து நானும் முனைவர் ஆவேன் அப்படின்னு வந்து விடாபடியாக இருக்கிறாரு. அந்த இளம் மாணவருக்கும் பெரும் நன்றியை உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து எங்கள் கூட வந்து பயணிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முனைவர் சிவராமகிருஷ்ணன், அம்மாவியம்மா, மார்க்சியகாந்தி, நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு இன்று வரைக்கும் எங்களோடு சேர்ந்து பயணிக்கும் அந்த பெரிய உள்ளங்களுக்கு பெரும் நன்றி. இதற்கு
இந்த அமைப்பின் உள்ளேயும் வெளியேயும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் எங்களுக்கு முழு ஆதரவு அளிக்கும் அனைத்து நல்லுணர்களுக்கும் எங்களது பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும், அந்த அண்ணா நூற்றாண்டு கூட்டத்தின் பொறுப்பாளர்கள், ஊழியர்கள் அனைவருக்கும் பெரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிறைவு விழாவில் உங்கள் அனைவரையும் சந்தித்தது பெரும் மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். கிருஷ்ணகுமார். இந்த அமைப்பில் இன்னும் நான் சேர்ந்து பயணிக்கணும், எங்களுக்கான பங்கை நான் அதிகணும், எங்களுக்கும் சேர்ந்து பயணிக்க ஆசை இருக்கிறவங்க எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய இறுதியாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஒரு சிறிய அறிவிப்பு. பதிவு படிவம் நிறைவு செய்து நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு செய்த கல்லூரி மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் சான்றிதழ் என்னிடம் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இறுதியாக நாட்டுப்பண். அனைவரும் இணைந்து வாழ்வோம். Thank you.